பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கென்று இன்றைய நாளில் கூட நம்ம தொடர்ந்து சீஷர்களை குறித்து தியானித்து வர நாம் இன்றைய தினத்தில் யாக்கோபை குறித்து தியானிக்க கர்த்தர் பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு நம்ம முன்றைய பார்த்த யாக்கோபு கிடையாது. மூன்றாவதாக பார்த்த யாக்கோபு பார்த்தோன்னா அவர் செபெதேயாவின் மகனும் யோவானோட சகோதரம் ஆவார். ஆனால் இந்த யாக்கோபு இவர் அல்பேயோவின் குமாரன் ஆவார். இவர் இன்னொரு யாக்கோபு. இவரை இளைய யாக்கோபு என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த யாக்கோபில் இருந்து வித்தியாசப்படுவதற்காக இவர் இளைய யாக்கோபு என்றும் குறிப்பிடப்படுவார். ஸோ இவர் அல்பேயோவின் குமாரன். வேதாகமத்தில் உள்ள மற்ற யாக்கோபிலிருந்து இவரை பிரித்து காட்டவே அல்பேயாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இளைய யாக்கோபு சீடர்களில் செபெதியாவின் மகனான யாக்கோபும் இருந்ததால் குழப்பத்தை தவிர்க்கவே இவர் இளைய யாக்கோபு என்று அழைக்கப்பட்டார். இதில் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த மத்தேயு அவர் என்பவரின் தந்தையும் அல்பேயும் என்று அழைக்கப்படுவதால் இவருக்கும் இவர் சகோதரருக்கு இருக்கலாம் என்று கருதுகின்றார். ஆனால் வேதாகமத்தில் அது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தேவபூர்வமான குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் இவரை பற்றி மிக குறைவாகவே குறிப்புகள் உள்ளன. அழைப்பு: இயேசுவின் 12 சீடர்கள் பட்டியல்களில் இவரது பெயர் தவறாமல் இடம்பெற்றுள்ளது. அதாவது மத்தேயு 10:3 இல்லை மார்க் 3:18 லூக்கா 6:15 12 சீடர்களின் பட்டியலில் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனிருத்தல்: இயேசுவின் ஊழிய காலங்களிலும் அவரது உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் மேல் வீட்டு அறையில் மற்ற சீடர்களுடன் ஜெபத்தில் இருந்த போதும் இவர் உடனிருந்தார்னு அப்போஸ்தலர் 1:13 குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரும் இரத்த சாட்சியான மரணம் அடைந்துள்ளார். அதாவது நற்செய்தி பணி பாரம்பரிய நம்பிக்கையின்படி இவர் பாலஸ்தீனம் மற்றும் எகிப்து பகுதிகளில் நற்செய்தி பரப்பினாராம். இவர் இரத்த சாட்சி இவர் கல்லறியப்பட்டோ அல்லது சிலுவையில் அறையப்பட்டோ இரத்த சாட்சியாக மரித்தார் என்று திருச்சபை வரலாறுகள் கூறுகின்றதாம். ஸோ இவர் இந்த யாக்கோபை குறித்து நிறைய காரியங்கள் குறிப்பிடப்படலை. ஜஸ்ட் இவரை ஒரு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாரு. ஸோ இவரை குறித்து தகவல்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இவரோட பின்னணி மற்றும் இவரோட பெயர் தான் இடப்பட்டுள்ளது. ஸோ இவர் பார்க்கும்பொழுது இவருடைய பாடங்கள் என்னென்னா, பின்னணியில் இருந்து பணியாற்றுதல். இவர் பேதுரு அல்லது யோவான் போல முன்னணியில் பேசவில்லை. இருந்தும் இயேசுவின் திட்டத்தில் இவருக்கும் சமமான பங்கு இருக்கக்கூடும். அப்படி இல்லைன்னா பட்டியலில் வந்திருக்க மாட்டார். இயேசு இவரையும் சீஷராக தெரிந்து கொண்டார் தான். ஆனால் இது நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது உண்மையாக உழைக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அதாவது இவருக்கு அங்கீகாரம் இல்லை, இருந்தாலும் இவருமே பாரம்பரியத்தின்படி சீடர்கள் நற்செய்திக்காக அனுப்பப்பட்டது போல இவரும் நற்செய்திக்காக அனுப்பப்பட்டு இரத்த சாட்சியாகத்தான் மறைந்திருக்கிறார். ஸோ இளையவர் என்று அழைக்கப்பட்டாலும் அந்த தாழ்மை தாங்கி கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார். ஆமாம், இளையவர் தான். இவர் குறித்து அநேக காரியங்களில் இவர் ஈடுபடுத்தப்படவில்லை. நம்ம இவருக்கு மற்ற சீடர்களைப் போல இவரை நம்ம பார்ப்பது இல்லை. ஆனாலும் தேவன் இவரையும் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கப்படுகிறது. மற்றும் இவருமே நற்செய்தி பரப்புவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ அமைதியான அர்ப்பணிப்பு. இவர் இயேசு அழைத்ததிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் பெந்தகோஸ்தே நாள் வரை அவரோடு உறுதியாக இருந்தார். எந்த கேள்வியும் கேட்காமல், குழப்பம் விளைவிக்காமல் கிறிஸ்துவின் கட்டளையும் பணிந்தார். இவர் நிறைய காண்பிக்காத இவரை குறித்து நம்ம அதிகம் கேள்விப்படாத பொழுதும் இவர் எந்த ஒரு என்ன சொல்கிறது தீமையும் செய்யவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இவரை இயேசுக்கு கூட அழைத்தது நிமித்தம் கண்டிப்பாக இயேசப்பா தான் இவரை அழைத்திருப்பார். அதனால்தான் இவர் சீடராக்கப்பட்டார், நற்செய்திக்கும் உபயோகப்படுத்தப்பட்டார். இவருடைய தேவை இல்லாதிருந்தால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர் நற்செய்தி பரப்ப உபயோகப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அப்பொழுதும் இவர் உபயோகப்பட்டது நிமித்தம் இவருமே
தேவனுக்காக தான் அதிக அளவில் பேசப்படாத பொழுதும் மறைமுகமாக தேவனுக்காக அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கப்படுகிறோம். ஒற்றுமையின் பங்கு 12 சீடர்களும் வெவ்வேறு பின்னணியை கொண்டவர்கள். அவர்களுக்குள் பல கருத்துகள் வேறுபாடுகள் இருந்தாலும் யாக்கோபு அந்த ஒற்றுமையை சிதைக்காமல் மற்ற சீடர்களுடன் இணைந்து செயல்பட்டாராம். அப்போஸ்தலர் 1:13 குறிப்பிடப்படுகிறது. இவர் மற்ற எந்த ஒரு இதுவோ ஏற்றல் இறக்கமோ இல்லாமல், எந்த ஒரு ஈகோவோ இல்லாமல், தன்னை சிறியவன் என்று அழைக்கிறார்கள் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், மற்ற சீடர்கள் எப்படி இருந்தாலும் இவர் ஒற்றுமையாக மற்றவர்களுடன் செயல்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி வரை உண்மை. பாரம்பரியத்தின்படி இவர் எகிப்து அல்லது பாரசீக பரப்பில் நற்செய்தி அறிவித்தார். கல்லறியப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இவரின் வாழ்க்கை பார்த்தோன்னா பெயர் அல்லது புகழை விட கிறிஸ்துவின் அழைப்புக்கு கீழ்ப்படிவதே முக்கியம் என்று நம்மை வலியுறுத்துகிறது. ஆமாம், இவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் தான். ஆனால் அவர் எந்த பெருமையும் தேடிக்கொள்ளவில்லை. இவரை குறித்து மிக குறைந்த காரியங்களே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் தன் நற்பணியை தேவனுக்காக அழித்தார்னு பார்க்கப்படுகிறது, அர்ப்பணித்தார்னு பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவரும் மற்ற சீடர்கள் போலவே யாக்கோபு அவர்களைப் போலவே இவரும் நற்பணிக்காக ஈடுபட்டுள்ளார், இரத்த சாட்சியாக மரித்துள்ளார். ஸோ இதன் நிமித்தம் இவருடைய பங்கு குறைவாக இருந்தாலும் தேவன் இவரையும் தேர்ந்தெடுத்தார். இவரையும் 12 சீடர்களில் ஒருவராக ஆக்கினார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் நற்செய்திக்காக இவரும் பயன்படுத்தப்பட்டு இவராலும் மக்கள்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றனர். அந்த ஊர்களில் சென்று கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து அவர் நினைத்திருந்தால் இயேசுப்பா மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நினைத்திருந்தால் நம்ம இவ்வளோ நாள் சீடனாக இருந்தும் நம்மளை பெரிய காரங்கள் எதுவும் நம்ம உபயோகிக்கப்படலை, நம்மளுக்கு பெயர்கள் இல்லை, நம்மளை சிறியவனாக தான் பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு இது அவர் மனசில் இருந்துச்சுன்னா அந்த நற்பணியை அவர் தொடர்ந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் மனதில் எதுவுமே இல்லாமல் இயேசுப்பாவை குறித்து மட்டும் வாஞ்சியாக இருந்ததுனால அவருடைய நற்செய்தியை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செம்மையாய் செய்து முடிக்க வேண்டும். தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்ததன் நிமித்தமாக தான் அவர் அந்த நற்பணியை தொடங்கினார், நற்செய்தியை அளித்தார். சீடராக மிக பெருசாக அவர் பற்றி பேசப்படவில்லை என்றாலும் அவரும் மற்ற சீடர்களைப் போலவே தேவனுடைய நற்பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். தேவனை தான் முழு மனதாய் வாஞ்சித்துள்ளார். அவர் பின்னணியில் இருந்து செயல்பட்டிருந்தாலும் அவர் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய நினைத்ததால் தான் தேவன் அவரை பயன்படுத்தி அவரை தேர்ந்தெடுத்துள்ளார். அவரும் மற்ற சீடர்களைப் போலவே நற்செய்தியை பரப்புவதில் இயேசு அவர் மேலே கொண்ட நம்பிக்கை நிமித்தமாக தான் அவரும் பயன்படுத்தப்பட்டுள்ளார். இந்த யாக்கோபு சிறியவன் என்று அழைக்கப்பட்டாலும் கர்த்தரிடத்தில் சமமாய் தான் பார்க்கப்பட்டார். வெறும் பெயர் வித்தியாசத்திற்காக சிறியவன் என்று அழைத்தார்களே தவிர அவரையும் தேவன் சமமாக பார்த்ததன் நிமித்தமாக தான் அவரையும் தன் நற்செய்தி பரப்பும் பணியில் உபயோகித்திருக்கிறார். இல்லை என்றால் உபயோகிக்காமல் விட்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை, அவரும் உபயோகிக்க நினைத்திருக்கிறார். இவரும் தன்னை பெரிய விதமாக பயன்படுத்தவில்லை என்றாலும், தெரியப்படவில்லை என்றாலும் அதை விட்டு விடாமல் தேவனுடைய எதற்காக நம்ம வந்தோம், தேவனுடைய மகிமைக்கென்று அவருடைய சீடனாக வந்தோம், அவருக்காக நம்ம தேவனுக்காக நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தது நிமித்தம் நற்செய்தியை பரப்புவதற்கு இவரும் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதன் நிமித்தம் இரத்த சாட்சி மரணமும் அடைந்தார். இதுதான் இறுதி வரை அன்பு. இவர் தேவன் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக தான் இவ்வாறு செய்ய முடிந்தது. இப்போ நம்மளே ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, ஆனால் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு அங்கீகாரமே கிடைக்கல, இவங்க நம்மளுக்கு சொன்னால் நம்ம செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனித மென்டாலிட்டி அப்படி போயிடும். நம்ம இவ்வளோ நாளாக இங்கே இருக்கோம், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரமே எதுவுமே கிடைக்கல, நம்மளை கொண்டு எதுவுமே செய்யலை, நம்மளை பற்றி எதுவுமே பேசப்படலை, அப்புறம் நான் ஏன் செய்யணும் அப்படின்ற கேள்வி நம்ம மனதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இவங்க இதை சொன்னால் நான் செய்யணுமா, நான் ஏன் செய்யணும், எனக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கல, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும் மாட்டோமா. நிச்சயமாக நம்மளோட மனித இயல்பு அப்படி தான் இருக்கும். ஆனால்
நம்ம தேவனை முழுவதுமாய் விசுவாசிக்கும் பொழுது அது வந்து மாற்றப்படும். அந்த சுபாவம் நமக்குள்ளிருந்து மாற்றப்படும். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பணியில் நம்ம ஈடுபட வேண்டும். இப்போ தேவனுக்காக வைத்துக்கோங்களேன், நம்ம பலமுறை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோம். அந்த காரியம் நடக்கலான்னொடனே நம்ம மனம் துவண்டு போயிடுறோம். திரும்பி ஜெபிப்போம். திரும்பி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான அங்கீகாரம் ஒரு இடத்துல கிடைக்கல, ஏசப்பா நம்மளுக்கு செய்யலைன்னும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். நான் ஏன் பைபிள் படிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் கேட்டது ஏதாவது நடந்துதா, இவ்வளோ நாளாக கேட்குறேன் நான் நடக்கலை அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கோபம் அந்த இதுவை வந்து பிசாசானவன் உண்டு பண்ணுவான். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி நம்ம ஜெபிப்பது, நம்ம வேதம் வாசிப்பது நம்மளோட தேவைக்காக இருக்கக்கூடாது. நம்மளோட தேவைக்காக அல்லாமல் தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்காது. தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை அதன் காலத்தில் அவர் செய்து முடிப்பார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஒரு காரியம் தேவைன்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் வேதம் வாசிக்கிறோம் என்றால் அந்த காரியம் நடக்கலன்னொடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த விரக்தி வர ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாத்தையும் கைவிட்டுடுவோம், பின்னோக்கி போய்விடுவோம். அதை தான் சாத்தானானவனும் விரும்புவான். ஆனால் அப்படியெல்லாம் இருக்காமல் நம்ம வந்து தேவன் மீது உள்ள அன்பு, இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாய் தகப்பனே வைத்துக்கோங்க, இல்லை நம்ம கணவர், ஃப்ரெண்ட்ஸ் யாரானா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவர்கள், நம்ம அவங்க கூட டெய்லி ஏன் நம்ம பேசுகிறோம், அவங்க பேசுகிறத நம்ம ஏன் கேட்குறோம்? ஏன்னா நம்ம அவங்க மேலே வைத்திருக்கிற அன்பு. அவங்க கூட பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. தினமும் வந்து அவங்க கூட நம்ம பேசிடணும், நாமளும் அவங்க கூட பேசிடணும், அவங்க பேசிட்டு நம்ம கேட்டுடணும் தான் நினைப்போம் இல்லையா? அதே போல தான் தேவனும் அனைத்திலும் பெரியவர் அவர். இவர் உலகத்தரமானது இல்லை, இவர் பெர்மனன்ட். ஹீ இஸ் அவர் பெர்மனன்ட் லார்ட். அவர் வந்து நம்மளோட தாயும் தகப்பனும், இந்த உலகத்தரமான தாய் தகப்பன் மீதே நம்ம அவ்வளோ அதீத அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அவர் வந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்மளோட பாவங்களை மீட்க நம்ம மேலே அவ்வளோ ஒரு அதீத அன்பு வைத்த தேவன். அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம தினம் அவர் கூட பேசணும்னு நினைக்கணும், அவரோட வார்த்தைகளை கேட்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அவரோட பேசுகிறதா இருந்தால் எது ஜெபம், அவரோட வார்த்தையை நம்ம கேட்கறதா இருந்தால் எது வேதாகமம். ஸோ இதை வந்து ஒரு கம்யூனிகேஷன், அவரோட நம்ம வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு கம்யூனிகேஷனாக தான் பார்க்கணுமே தவிர, எனக்கு இந்த காரியம் வேணும், அது நடக்கலைன்னு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு போடுறது பேர் இல்லை. அவர் எப்போ எதுக்கு என்ன, யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணுன்றது தேவன் அறிந்தவராக இருக்கிறார். மனிதனோட திட்டங்கள் அல்ல, தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாமல் அல்ல, அவருக்கு எப்போ செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு எப்போ எது சரின்றது அறிந்த தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரோட கைகளில் உங்களை ஒப்படைத்து விடுங்க. அவர்களோட மனவாட்டிகளாக இருக்க பாருங்க. மணவாளனாய் அவரை எண்ணுங்க. மணவாட்டிகள் என்ன, மணவாளனோட பொறுப்பு, அவரோட பொறுப்பாக வந்து நம்மளை ஒப்படைக்கணும். அவர் வந்து நம்மளுக்கு எஜமானனாக இருக்கணும். அவர் நம்மளுக்கு மணவாளனாக இருக்கும் போது அவர் மணவாட்டிகள் வந்து எல்லாருமே அவரோட பொறுப்பு. அதை அவர் பார்த்து கொள்வார். அவர் கரங்களில் விட்டு விடணும். அவரோட பேசுவதையோ அவரோட வார்த்தைகளை கேட்பதிலையோ நம்ம ஒரு நாளும் தவறி போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் இந்த 2026ஆம் ஆண்டு கற்றுக்கண்டு நம்மளோட நம்மளோட முதல் மணி நேரத்தை கடவுளுக்கென்று செலவிடணும். கடவுளுக்கு அவரோட பேசுகிறதுக்கும் அவரோட வார்த்தைகளும் கேட்பதற்கும் செலவிடும் பொழுது தேவன் மீதி அனைத்தையும் வந்து அவர் பார்த்துக்கொள்வார். அந்த நாளில் நம்மளோட தேவைகள் நம்ம வாயிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து அதை அவர் பார்த்துக்கொள்வார். இந்த யாக்கோபு போல தான் நம்ம பின்னணியில் உபயோகிக்கப்படாமல் பல இடங்களில் நிறுத்தப்பட்டாலும் தேவனுக்கு தெரியும் நம்மளை எப்போ உயர்த்தணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் வந்து நம்மளை சமமாய் பார்க்கக்கூடிய தேவன். ஞானவான்களை ஒரு வகையாகவும் ஞானம் இல்லாதவர்களை வந்து ஒரு வகையாகவும் பார்க்கும் தேவன் அல்ல. இருவரையும் வந்து சமமாய் நடத்தக்கூடிய தேவன் அவர். அவர் வந்து உங்களுக்கு இது இருக்குது, இது இல்லை, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கெட்டவங்க அப்படிலாம் அவருக்கு பார்க்க தெரியாது. அவரை பொறுத்த வரையில் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அவர் ஈக்குவலாக எல்லாருக்குமே அவரோட பிள்ளைன்ற அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம
நம்ம தான் அதை உபயோகம் பண்ணுறதில்ல. நம்ம தான் வந்து அதை உபயோகம் பண்ணுறதில்ல. நான் எப்போதும் சொல்வதைப் போல தான், அவர் பாவிகளை நேசிக்கும் தேவன். பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. அதை நம்ம மைண்டில் நம்ம ஏற்றிக்கணும். அவர் வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமே என்னோட மகன், என்னோட மகள் அப்படின்ற அங்கீகாரத்தை அவர் கொடுத்துட்டாரு. அந்த அங்கீகாரத்தை நம்ம தான் பற்றிக்கொள்ளணும். நம்ம தான் அவரை விட்டு தூரம் போகிறோமே தவிர அவர் நம்மளை விட்டு போகலை. அந்த அங்கீகாரத்தை நம்ம பற்றிக்கொண்டு நம்ம பாவத்திலிருந்து வெளியில் வரும்போது தான் நம்ம கண்கள் திறக்கப்படும். அப்போ தான் அவரோட பிள்ளைன்ற அந்த நோக்கம் நம்மளுக்கு வரும். அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கும்போது தேவன் மீதி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். உங்கள் லைஃப்பை வந்து அவர் கையில் ஒப்படைச்சிடுங்க. அவர் நடத்துகிற வழியில் அவரை நம்பி நீங்கள் போங்க. தேவன் நிச்சயமாக இவங்க எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். நம்ம அவர் மனவாட்டியாக இருக்கும்படி நம்ம டெசிஷன் எடுப்போம். அப்பா நீங்கள் வந்து அப்பா எங்களை பார்த்துக்கோங்க. நாங்கள் உங்களோட பொறுப்பை அர்ப்பணிச்சுட்டு உங்கள் நாளின் முதல் மணி நேரங்களை அவருக்காக செலவழித்துட்டு, அப்பா நான் உங்கள் கையில் இருக்கேன், நான் உங்களோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் போங்க. மீதி அனைத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். தேவன் அனைத்தையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம வந்து அவரோட பிள்ளைன்னு அங்கீகாரத்தை அவர் கொடுத்துட்டாரு. அதை பற்றி கொள்ள வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. அதை நம்ம தான் பற்றி கொள்ளாமல் இருக்குமே தவிர அவர் அங்கீகாரம் கொடுக்காமல் அல்ல. அவர் அங்கீகாரம் கொடுத்து விட்டார். அவரோட பிள்ளைகள் நாம. அந்த அதிகாரத்தோடு நம்ம சொல்லணும், நான் உங்களோட பிள்ளைப்பா, நான் உங்களோட பிள்ளை அப்படின்ற அதிகாரத்தோடு நீங்கள் வந்து சொல்லி ஜெபித்து பாருங்க. தேவன் நம்மளை பார்த்து கொள்வார். உங்களுக்கும் தேவனுக்குமா இருக்கிற அந்த ஒரு இது வந்து இன்னும் அதிகரிக்கும். இன்னும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவிப்பீங்க. அந்த ஒரு எண்ணத்தை உங்கள் மனதில் இன்று வைத்து கொள்ளுங்க. யாக்கோபை குறித்து பல இடங்களில் பேசப்படாத பொழுதும் தேவன் அவரை மற்ற சீடர்களைப் போல ஈக்குவலாக நற்செய்திக்கென்று வந்து உபயோகப்படுத்தினார். அதே போல தான் நம்மளையும் மற்றவர்களும் நான் இல்லைப்பா, நான் ஞானவான் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் கம்மியாக பார்க்கப்படுகிறேன், நான் ஒதுக்கப்படுகிறேன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களையும் பார்க்கிறார், உங்களையும் சமமாய் நடத்துவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அவர்களோட பிள்ளைகள் தான். அவர் உங்களை மீதியானவர்களை பார்த்து கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் உங்களே நீங்கள் தாழ்வாக நினைத்து கொள்ளாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுகிறீங்களோ, நிந்தைகளை போராட்டங்களையும் அனுபவிக்கிறீங்களோ, ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்க, உலகத்தரமான மக்களுக்கு அல்ல, நம்ம தேவாதி தேவனுக்கு நம்ம பிள்ளைகள் என்ற விசேஷித்த அங்கீகரிப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த ஒரு ஞாபகம் மனசில் இருக்கும் போது மீதி அனைத்தும் நம்மளுக்கு சிறியவையாக தரும். அனைத்திலும் பெரியவர் நம் தேவன், நம் அப்பாவாக இருக்கிறார், நம் தகப்பனாக இருக்கிறார் என்ற உணர்வு நித்தம் உங்கள் மனதில் நீங்கள் வைத்து கொண்டு உங்கள் ஆட்களை நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இதுவும் இந்த நல்ல காலை வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் அப்பா, உம்முடைய தயவு எங்களை நடத்தி வர தயவுக்காய் உமக்கு நன்றி. உமக்கு கொடி நன்றி அப்பா. இதோ இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் தியானித்த இந்த யாக்கோபுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவரப்பா அநேகரை போல, அவரப்பா மற்ற சீடர்களை போல, யோவான், பேதுரு, யாக்கோபை போல அப்பா அவர் ராஜா பெரிய அப்பா காரியங்கள் அவரால் செய்யப்படவில்லை அப்பா தகப்பனே. ஆனாலும் அப்பா அவரை பற்றி பேசப்படவில்லை ராஜா. ஆனாலும் நீர் அனைவரையும் சமமாக பார்க்கும் தேவன் அப்பா. அவருக்கும் அப்பா அந்த சமத்துவத்தை கொடுத்து அவரையும் உடைய நற்செய்தி பணிக்காக உபயோகப்படுத்தினீரே அப்பா. அதே போல நீர் எங்களையும் அப்பா அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை அங்கீகரித்து கொண்டு அப்பா நீர் சமமாய் எங்களை பார்ப்பதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கலாம் அப்பா, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் அப்பா, பலரால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்பா. ஆனால் என் தேவன் நீரப்பா, நீர் எங்களை சமமாய் நடத்துகிற தேவன், நீர் எங்களை எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் பார்க்குகிற தேவன் அப்பா. அதை நாங்கள் நித்தம் எங்கள் மனதில் கொண்டு நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த உணர்வு அப்பா நீரப்பா எங்கள் தகப்பன், நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உணர்வு எங்கள் மனதில் நித்தம் இருக்கும்படியாய் தினம் அப்பா, தினம் ராஜா எங்களோட வாழ்க்கையினப்பா முதல் மணி துளிகளை அப்பா உமக்கென்று நாங்கள் செலவிடுவோம். உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய வசனத்தை வாசிக்கவும், தியானிக்கவும் அப்பா, உம்மிடத்தில் அப்பா பேசவும் அப்பா, ஜெபிக்கவும் அப்பா. நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அந்த ஒரு வாஞ்சையை நீர் எங்களுக்கு அளித்தரலுங்கப்பா. அப்பா நாங்கள் அங்கீகரிக்காத போது அப்பா, நாங்கள் விசனப்படும் பொழுது நாங்கள் தூர போய்விடாதபடி அப்பா, இது அப்பா எதிர்பார்ப்புக்கான
ஒரு இது அல்லப்பா. ஒரு உறவு அல்லப்பா. இது மேலான உறவு. அப்பா தகப்பனே, உலகத்தரமான உறவு அல்ல. அப்பா தகப்பனே, அப்பா எங்களுக்கு காலத்திற்கும் அப்பா காலம் கடந்த பின்பும் நிலைத்திருக்க போகும் ஒரே அன்பு, ஒரே உறவு நீரே எங்கள் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீரே அப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்போம்ப்பா. அப்பா இன்றைய நாள்ல கூட அப்பா நாங்கள் அப்பா உம்மிடத்தில் அப்பா தகப்பனை அறிக்கையிடுகிறோம் அப்பா. நாங்கள் உங்கள் மனவாட்டிகளாய் இருக்க வேண்டும். நீர் எங்கள் மனவாளனாய் இருங்கப்பா. நாங்கள் உங்களோட பொறுப்பு ராஜா. எங்களோட வாழ்க்கை உங்கள் கருத்தில் இருக்கப்பா. மனவாட்டிகள் மனவாளனின் பொறுப்பு அப்பா. அதே போல நாங்கள் அனைவரும் உங்களோட மனவாட்டிகளாய் மாற்றப்பட மாறப்பா எங்களுக்கு நீர் தகுதிப்படுத்துங்க. நீர் எங்கள் மனவாளனாய் இருந்து எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்பா இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் தியானித்த இந்த காரியம் எங்கள் மனதில் நிற்கவும் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து உம்மோட பணியை செய்வதற்கு மாத்திரம் நாங்கள் இருக்கவும், எந்த அங்கீகாரத்தையும் தேடாமல் என் தேவன் நீர் கொடுத்த அதீதமான அங்கீகாரமான உம்முடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை கொண்டு நாங்கள் இந்த வாழ்க்கையை நடத்த கிருபை செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் மீட்பெறும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.